வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இமயம் எழுதின பெத்தவன் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பெற்றிருக்க இந்த கதையோடைய பேர் ஆங்கிலத்தில் தி பிகெட்டர். இதோட முக்கியமான தீம்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ் அண்ட் அப்ரெஷன், பேட்ரியார்கி அண்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, ஹானர் கில்லிங்ஸ், ப்ரெஷர் அண்ட் கன்ஃபர்மிட்டி, ட்ராமா அண்ட் சைலன்ஸு. அதாவது ஜாதி அடிப்படையில் சமுதாயம் எப்படியெல்லாம் சில கொடுமைகளை செஞ்சுருக்கு, ஹானர் கில்லிங்ஸ் அதாவது அவங்களுடைய அந்த சமூகத்தோடைய மானத்தை காக்கிறதுக்காக கொலை செய்கிற அளவு கூட அவங்க போவாங்கன்றதெல்லாம் இந்த கதையில் அழகாக அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியம், அவங்க ஒரு இளம்பெண். பெரியசாமி, இவர் ஒரு தலித் சப் இன்ஸ்பெக்டர். பழனி பாக்கியத்தோட அப்பா. சாமி அம்மாள் பாக்கியத்தோட அம்மா. செல்வராணி பாக்கியத்தோடைய தங்கை. துளசி பாக்கியத்தோட பாட்டி, பழனியோடைய அம்மா. இந்த கதை உளுந்தூர்பேட்டை, அதாவது விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கிராமம், அங்கே நடக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு நாளில் நடக்கிற நிகழ்வுகளை தான் காட்டுது. அந்த ஒரு நாளும் பழனியோடைய வாழ்க்கையில் நடக்குது. இந்த கதையில் வர பெத்தவன், அதாவது பிகெட்டர் பழனி தான். என்னென்னா ஒரு பஞ்சாயத்து அங்கே நடக்குது. அவங்க எல்லாருமே பழனியை திட்டின்னு இருக்காங்க. காரணம் அவருடைய பெண் பாக்கியம் ஒரு தலித் இன்ஸ்பெக்டரை சப் இன்ஸ்பெக்டரை அவங்க காதலிக்கிறாங்க. அவங்கள தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷமாக அடம் பிடிச்சின்னு இருக்காங்க. இது அவங்க சமூகத்துக்கே ஒரு அவமானமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று உன் பொண்ணோட மனசை மாற்றி அவளை நம்ம சமுதாயத்திலேயே இருக்கக்கூடிய ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா உன் பொண்ணை நீயே விஷம் கொடுத்து கொன்னுடு, இல்லைன்னா என்ன ஆகும்னு மிரட்டுறாங்கன்னா அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உன் வீட்டையும் வயலையெல்லாம் நாங்கள் கொளுத்திடுவோம், இதெல்லாம் தடுக்கணுன்னா உன் பொண்ணை நீ ஒன்று மாற்று, இல்லைன்னா கொன்னுடு அப்படின்றாங்க. பழனி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, ஆனால் அவருடைய பேச்சு அங்கே எடுபடலை. அவன் சரி என் பொண்ணை நான் கொன்னுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் மனசை மாற்ற பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் அவங்க சொல்லிடுறாங்க, நாங்களும் உனக்கு நிறையா வாட்டி உனக்கு நேரம் கொடுத்துட்டோம், ஆனால் உன் பொண்ணு மாறுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கே நீ உன் பொண்ணை கொள்வேன்னு சொல்லிட்டு கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அவரும் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணிடுறாரு. இப்போ பழனியோட குடும்பமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா பஞ்சாயத்தை மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனால் அதே சமயத்தில் பழனிக்கு நல்லா தெரியும் அவரால் ஒரு பொண்ணை கொல்ல முடியாதுன்றது. துளசியும் வேணாண்டா, அந்த பொண்ணை எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதனால் அன்றைக்கி ராத்திரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருக்கிற எல்லா நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து போய் பாக்கியம் கீழே கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்காலத்தில் நீ படித்து ஒரு டீச்சர் ஆகணும், அதுக்கு இந்த பணத்தை உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்கள பாக்கியத்தை எடுத்துன்னு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் எடுத்துன்னு போய் அங்கே வர பஸ்ஸில் அவங்கள ஏற்றி விட்டுட்டு நீ இங்கேருந்து இந்த ஊரில் நீ தப்பிச்சு போய் பெரியசாமி கிட்டே போய் சேர்ந்துடு, உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி அமைச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு தனியாக அவர் வீட்டுக்கு வராரு. வர வழியில் அங்கே இருக்கிற ஒரு நிலத்தில் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. மறுநாள் காலையில் எல்லாருமே பழனியோடைய இறந்த உடலை அந்த முந்திரி மர கிட்ட பார்க்குறாங்க. அவருடைய மக்களை கொல்ற பண்ணுறதுக்கு பதிலாக அவர் தன்னைத்தானே அழிச்சிக்கிறாரு. இதோட கதை முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது அந்த படிக்கிறவங்களுடைய கற்பனைக்கே எழுத்தாளர் விட்டுருக்காரு. அதை அவர் இதில் விவரிக்கலை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.